தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை நேர்ந்து பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தின வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மலை பகுதிகளில், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, ஏஆர்ஜி தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெங்கூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மணம்போட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்துறை, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை, வேலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி, துர்க்கம், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், ஏரிபுலியஸ், தேனி மாவட்டம் பெரியகுளம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு, புதுச்சேரி மாவட்டம் திருக்கானூர், தேனி மாவட்டம்
சேத்துப்பாறை, ஈரோடு மாவட்டம் வடபுதுப்பட்டு, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நேர்ச்சேக்கம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.